தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. தருமபுரி கிருஷ்ணகிரி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தேர்தல் பரப்புரை. திமுக வேட்பாளர் மணி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மோடி அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் விமர்சனம். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என சொல்லும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? திருவள்ளூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. விரைவில் 1,60,00,000 பேருக்கும் மகளிர் உரிமை தொகை வந்து சேரும். விண்ணப்பித்த அனைவருக்கும் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. திமுகவை விமர்சிக்கும் அளவிற்கு ஒன்றிய அரசை ஏன் விமர்சிப்பது இல்லை? கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில். ஜனநாயக நாட்டில் தகுதியுடைய யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் பெயர் கொண்ட 6 பேர் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். சென்னையில் தேர்தல் பணிக்கு வராத 1500 அரசு ஊழியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. மதுரையில் இருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் அதிரடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 6390 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 51,120 ரூபாய்க்கும் விற்பனை. ₹1823 கோடி வரி மற்றும் அபராதம் விதிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். ஏற்கனவே 235 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஐடி நடவடிக்கையால் காங்கிரஸ் அதிர்ச்சி. பொருளாதார ரீதியாக காங்கிரஸை முடக்க ஒன்றிய பாஜக அரசு சதி. தேர்தல் நேரத்தில் வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி. புள்ளிமான், முயல், முனுகு, பூனை உள்ளிட்ட வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள். பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி உடன்பாடு. ஆர்ஜேடி 26 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 9, இடதுசாரிகள் 5 தொகுதிகளிலும் போட்டி. முதல் முறையாக இணையும் பெரும் தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி. அதானியின் எரிசக்தி நிறுவனத்தில் 26% பங்குகளை வாங்கினார் முகேஷ் அம்பானி. ஒன்றிய முன்னாள் அமைச்சர் பிரபுல் பட்டேலுக்கு எதிரான 850 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு முடித்து வைப்பு. பாஜக கூட்டணியில் இணைந்த 8 மாதங்களில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கைவிரித்தது சிபிஐ. ஐபிஎல் கிரிக்கெட் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல். உள்ளூர் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் 2வது வெற்றியை பெற பெங்களூரு முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.